Hey guys, sorry நேற்று வீடியோ போட முடியல, உடம்பு இன்னும் சரியாகலை, வாய்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயினோட ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஒரு பொண்ணு புதுசாக வந்து வேலைக்கு சேர்றா. இந்த பொண்ணு பார்த்தோன்னா அழகாக இருக்கா, ப்ளஸ் அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கா, சிபிஐ எக்ஸாமே கிளியர் பண்ணிவிட்டு வாலண்டராக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ எல்லாருமே இவளை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் அந்த பொண்ணை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பாஸ் போனதுக்கு பிறகு அவகிட்ட வந்துட்டு எல்லாரும் பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண, நீ தான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, என்னால் வந்து அதை ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண முடியல, அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. எல்லாருமே அவளை பார்க்கறதுலேயும் சரி, அவள் வந்து பேசுறதுலேயும் சரி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனால் அவள் மட்டும் யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோயினை ஒரு மார்க்கமாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ லஞ்ச் டயத்தில் நம்ம ஹீரோயின் அப்புறம் டூஃபேனோடையும் அவளுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இன்டர்ன் இருந்தால அந்த பொண்ணு கூடயும் வந்துட்டு இப்போ லஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் அந்த ஃப்ரெண்டும் டூஃபேனும் இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், நீ பாஸோட தங்கச்சிக்கு பிளட் கொடுத்தியாமே, உன்னோடது ரேர் குரூப்பாமே, ஸோ அதனால தான் பாஸ் உனக்கு லஞ்ச் கொடுக்கறது, அப்புறம் வந்து உன்னை எங்கேயாவது ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுன்னு உனக்காக அட்வான்டேஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு போல். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன ட்ரிப்பில் கூட உன்னை பயங்கரமாக தாங்கி உனக்கு சின்னதாக அடிப்பட்டதுக்கே பாஸ் வந்து அவ்வளோ கொந்தளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே, எனக்கு மட்டும் இல்லை ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ டூஃபேனும் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ரூம்மேட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் அமைதியாக தான் இருந்தேன், நீ ரொம்ப நல்லவ தெரியுமா, எவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம, அதனால தான் உனக்கு பாஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு எல்லா நல்லதும் பண்ணிட்டு இருக்காரு போல, இதெல்லாமே ஒரு வகையில் நல்லது தானே, நீ எதையும் எதிர்பார்க்காதனால தான் உனக்கு இவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கு அப்படின்ன உடனே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் எல்லாம் ரூமர் ஆக்கிட போகிறாங்க அப்படின்ன உடனே அதுக்கு அந்த பொண்ணும், இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே பாஸ்க்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது, அதனால தான் உனக்கு காலில் அடிப்பட்டப்போ பாஸ் வந்துட்டு வேற யாரையும் எதிர்பார்க்காம அவர் வாட்டுக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினார் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும், சத்தமாக பேசாத, யாராவது ரூமரை கிளப்பி விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, புதுசாக வந்திருக்கால அந்த பொண்ணு உங்களுக்கு பக்கத்து டேபிளில் தான் உட்காந்து இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளுடைய தங்கச்சி அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவளுடைய புக் ஷாப்புக்கு வர சொல்ல, அங்கே லீச்சா அப்புறம் அந்த தங்கச்சி நம்ம ஹீரோயின் 3 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோட தங்கச்சி திரும்ப சொல்கிறா, இந்த மாதிரி வந்து தான் திரும்ப வந்து கன்சீவாக இருக்கிற விஷயத்த ஹீரோயின் அவளுக்காக விஷ் பண்ணிட்டு கூடவே சொல்கிறா, உங்களுக்கு பிளட் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க, ஏன்னா பிளட் கொடுத்ததுக்கு பிறகு எனக்கு வந்து அந்த லிவரை மட்டும் கொடுத்து சாப்பிட வச்சிடாதீங்க, என்னால் முடியலை, அழுத்து போச்சு அந்த ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவரோட தங்கச்சி உடனே, சத்தியமாக அந்த தப்பை திரும்ப பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச ஃபுட்டாக என்னென்னு கேட்டு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிறகு பார்த்தோன்னா ஹீரோவும் அப்புறம் கியூவும் வந்துட்டு ஆல்ரெடி கொரியாவுக்கு கிளம்பி போயிட்டாங்கல்ல. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் பாஸ் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாஸும் இவ்வளோ வந்துட்டு அடிக்கடி சேட் பண்ணிக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு தடவையும் ஹீரோ தான் வந்துட்டு இவளுக்காக சேட் எல்லாம் இனிஷியேட் பண்ணுவான். ஸோ அவன் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு போகத்தான் இவன் வந்து பதில் சொல்லிட்டு இருப்பா. இவங்களுடைய நாட்கள் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்க, அவனும் இவளுக்கு காலில் அடிபட்டிருக்கனால இப்போ பறதை பற்றி விசாரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். கொரியாவுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறமா அங்கே ஆஃபீஸில் திடீர்னு வந்துட்டு எல்லாரும் அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் டாக்ஸ் டீம்லேருந்து ஒரு ஆடிட் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ் இங்கே இல்லாததுனால அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஓகே ஆகலையோ என்னமோ அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் காதில் வாங்கிடுறா. அவளுக்கு உடனே ஹீரோ மேலே ரொம்ப கவலையாகிடுது. ஸோ லீச்சா வந்து சந்திக்கிறா. அந்த சமயத்தில் அந்த ஆடிட்டை பற்றிலாம் கேட்க, லீச்சாவும் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் தான், எந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு தடவை டாக்ஸ் டீமில் ஆடிட்டுக்குன்னு வருவாங்க, ஏதாவது டாக்ஸ் இன்வெஸ்ட் நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக, இது நார்மல் ரொட்டீன் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, ஹீரோ எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு உடனே, இப்போ பாஸ் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் லீச்சா கிட்ட கேட்க, லீச்சாவும் கொரியாவில் தான் அப்படின்னு உடனே, இல்லையே எனக்கு கேள்விப்பட்டேன் பாஸ் கொரியாவிலேருந்து கிளம்பிட்டாராமா, எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே, அவனோட ஸ்கெடியூலெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டான், எனக்கு தெரியாது. ஆமாம், உனக்கே இவ்வளோ அக்கறை, அப்படியே அக்கறை இருந்துச்சுன்னா நீ அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ண வேண்டியதானே, அவன் தான் நீ டெக்ஸ்ட் பண்ணால் உடனே பதில் சொல்லுவானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஐயோ நான் சாதாரண அசிஸ்டண்ட்டு, நான் போய் வந்துட்டு பெரிய பாஸ் கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்க உங்கள் ஸ்கெடியூல் என்னன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா, அதெல்லாம் சரி வராது, சரி விடுங்க அவர் வரப்போ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி லிச்சா கிட்ட சொல்லிடுறா. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அவளுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், நான் ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ன உடனே, எனக்கு லாபியில் நின்று நீ தான் வரவேற்கணும் அப்படின்னோடனே, அதுக்கு அவளும் வந்துட்டு முதல்ல கிளம்பி வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பாஸ் வந்துருவாரு அப்படின்னு ஒரு பக்கம் அவளுக்கு குஷியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திரும்ப பழைய ரொட்டீன் ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூமர்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களேன்னு கொஞ்சம் கவலைப்பட்டு இருக்கா. ஸோ அதனால் இவளை வந்து இப்போ கால் வந்து அடிப்பட்டதுலேருந்து பாஸோடைய காரில் தான் டிரைவர் வந்து டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த டிரைவர் கிட்ட கேட்குறா, அவரும் வந்துட்டு பாஸ் வரலன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அங்கே ஆஃபீஸ் வந்து இறங்கையில் பார்த்தா கியூ வந்து நின்றுட்டுருக்கான். அதனால இவ்வளோ அப்படியே டிரைவரை மறைச்சிக்கிட்டே வந்துட்டு அங்கே கியூ கிட்ட பேசுறதுக்காக போகிறா. ஆஃபீஸில் அவனை சந்திக்கிறையில் அப்போ வந்து கியூ கிட்ட கேட்குறா, எல்லாமே ஓகேவா, பாஸ் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கியூ வந்துட்டு பயங்கரமாக தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உங்களுக்கும் தெரியாதா, நீங்கள் தானே பாஸ் கூட கொரியாவுக்கு போனீங்க அப்படின்னு உடனே, போடுறது உண்மைதான், நாங்கள்
வந்து ரொம்ப எதிர்பார்த்து சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி போன ப்ராஜெக்ட் வந்துட்டு கையை மீறி போகிற சமயத்தில் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அதனால் கொரியாலேருந்து கிளம்புற சமயத்தில் அவன் வரலன்னு சொல்லி என்னையை மட்டும் அனுப்பி விட்டுட்டான். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவன் எங்கே போனால் என்ன பண்ணான்னு தெரியல. அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவன் எவ்வளோ வலிச்சிருக்காங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும்ல. அதுக்கு காம்படிஷன் வேறு அதிகம். அது கையை விட்டு போகவும் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல போல. பாவம் எங்கே போனானோ என்ன ஆனானோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோ, அப்போ நிஜமாவே உங்களுக்கும் தெரியாதா, பாஸ் எப்படி இருக்காருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்ன உடனே எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசை தான், என்ன பண்ணுறது, அவனை ரீச் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே அப்செட் ஆகிடுறான். இதை பார்த்துட்டு கியூவும் சிரிச்சுக்கிட்டே அங்கிறது கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கு பிறகு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக நிறைய டெக்ஸ்ட் மெசேஜஸ் அனுப்புகிறான். ஹீரோ முன்னாடி ஒரு தடவை கேட்டிருப்பான், அவளோட காலில் வந்து காசு ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அவளை அடிக்கடி வந்து பிக்சர் எடுத்து காட்ட சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு வந்து நடந்திருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டு, அப்புறம் அந்த காசில் வந்து யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பிக்சர் எடுத்துட்டு இவ போட்டுகிட்டே இருக்கா. ஆனால் பாஸ் கிட்டேருந்து எதுவுமே ரிப்ளையே வரல. ஸோ இவ வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறா. தன்னை அறியாமலே வந்துட்டு பாஸை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அந்த மாதிரிலாம் இருந்துட்டுருக்கு. ஒரு நாள் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தான், ஏன் நீ ரொம்ப டவுனாக இருக்க அப்படிலாம் சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அட் அ டயத்தில் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது மதியானம் 1 மணிக்கு எல்லாருமே வந்து லாபியில் நிற்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது வந்து மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க, எல்லாருமே ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்ல போகிறாங்க போல், அதனால சீக்கிரம் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே வந்து லாபிக்கு போய் நிற்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கியூ தான் வரான். கியூ வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு விஷயம் நான் மறைச்சிட்டேன், அதுக்காக முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். கூடவே ஒரு பெரிய குட் நியூஸும் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். கொரியா ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் பாஸ் வந்து கொரியாவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ன உடனே அடுத்ததாக வந்து ஒரு பிளான் போட்டு யூஎஸ்க்கு போயிட்டு அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாஸை எல்லாரும் வெல்கம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக குஷி ஆகிடுறாங்க இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. கூடவே வந்துட்டு நான் எதுக்கு சாரி கேட்டேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கியூ என்ன சொல்கிறான்னா, பாஸ் எங்கே போயிருக்காருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இந்த விஷயம் வெளியில் லீக் ஆச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காதம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஷியலிட்டிக்காகத்தான் இந்த விஷயத்த நான் எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கையில் பாஸ் வந்து அங்கே வர எல்லாருமே வந்து அவனை கங்க்ராச்சுலேட் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹீரோயினும் கண்ணெல்லாம் கலங்கி போய் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க, உடனே அவகிட்ட ரொம்ப க்ளோஸராக வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே அவனும் தலைமுடியெல்லாம் கோதி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே என்னமோ யாருமே இல்லாத மாதிரியும் இவங்க 2 பேர் தனியாக இருக்கிற மாதிரியும் ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே வந்துட்டு அவளுக்காக பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்காங்க. பாஸ் இவ்வளோ ஓப்பனாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து கியூ கிட்ட தனியாக நம்ம ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும் போது கேட்குறான், அவன் ஏன்டா அப்படி நின்றுட்டு இருந்தா அழுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கியூவும் என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது, அவளோட கண்ணீர் வந்து உனக்கு ஒரு ட்ராஃபி மாதிரிடா, அவள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்கிறது இதுலேயே உனக்கு தெரியலையா, நான் தான் அப்போவே சொன்னேன்ல நீ கிட்டத்திலே பிடிச்சி வச்சுட்டு இருந்தா அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீ விட்டு விலகவும் தான் அவளோட ஃபீலிங்ஸ் வெளியில் வருது பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கர குஷி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனோட கேபினுக்கு போயிட்டு அவன் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கையில தான் பார்க்குறான். அவனோட மொபைல் எடுத்து செக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜஸ் அது வாட்டுக்கு வந்து விழுந்து தெரிச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா படிக்கிறான். அவன் அனுப்பியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பயங்கரமாக வந்து தனக்குள்ளே என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஸ்மைல் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். இங்கே வந்ததுனால அன்னைக்கில இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு படிக்கிற வேலையை கொடுத்து உட்கார ஆரம்பிச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கே உட்காந்து படிச்சுட்டே இருந்துட்டு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கே, ஆனால் பாஸ் ஏதாவது பார்த்தா சொல்லலான்னு பார்த்தா பாஸ் திரும்பவே மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம், கூப்பிட்டா டிஸ்டர்ப் ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்க இடத்துல அப்படியே தூங்கி போயிடுறான். நம்ம ஹீரோவும் இவன் என்ன படிச்சுட்டு இருக்கும் போதே தூங்குறா, இந்த மாதிரிலாம் வேற புது பழக்கம் பழகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேர் திரும்ப திரும்ப கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவ்வளோ எந்திரிக்கவே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லி பதறிக்கிட்டே வந்துட்டு அவன் ஃபேஸில் கை வைக்கும் போது தான் தெரியுது அவளுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஃபீவர் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே அவன் பர்சனல் டாக்டர் கால் பண்ணி வர வைக்கிறான். ஸோ டாக்டர் வந்துட்டு அவளை செக் பண்ணிட்டு இருக்கும் போதே, நம்ம அவளுக்கு ஐவி கொடுக்கணுமா, பிளட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா, ஏதாவது பண்ணணுமா, என்ன பண்ணணும் சொல்லுங்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு பத்துட்டு கத்திட்டு இருக்க, டாக்டரோ இது சாதாரண ஃபீவர் தான் சார், மெடிசன் 2 நாளைக்கு கொடுக்குறேன் போதும் அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் எப்போ விழிப்பான்ற மாதிரி அவளுக்கு எதிரில் உட்காந்துட்டு குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எழுந்த உடனே உனக்கு ஃபீவர்னா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு ஷாக்கும் போடுறான். அதாவது இங்கே டாக்டர்லாம் வர வச்சு நீ வந்து தேவையில்லாமல் வேலை பார்த்ததுனால உன்னோட இயர் அண்ட் போனஸில் நான் வந்து அமௌண்ட்டை கட் பண்ணிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவளை கொஞ்சம் மிரட்டி மெடிசன் எல்லாம் குடிக்க வச்சிடுறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு படிக்கிறதுக்காக புக்கத்தோட அவனும் மரியாதையாக படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை தூங்க சொல்லிட்டு அவன் வாட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு
பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வருமாம்மா அப்படின்னு மனசுக்குள்ள மணங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் அங்கே ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல பேண்ட்ரியில் நிறைய பொண்ணுங்க சேர்ந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வேலைக்கு ஒரு பொண்ணு வந்தால அவள் இப்போ ஹீரோவோட தங்கச்சிக்காகன்னு சொல்லி பிளட் கொஞ்சம் டொனேட் பண்ணியிருக்கா. ஸோ இனிமே வந்துட்டு எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இன்னொரு பொண்ணும் ஆமாம் நேற்று பாஸ் அவருடைய காரில் தான் அந்த பொண்ணு வந்து ஆஃபீஸில் இறங்குனா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இது மாதிரி வந்து அதை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கிறது தெரியாமல். ஸோ இத்தனை நாளாக ஹீரோயின் இந்த விஷயத்துக்காக தான் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த பொண்ணு பிளட் கொடுத்ததுனால அந்த பொண்ணு தான் இனிமேல் லஞ்சு கூப்பிடுவாரோ பாஸ் அப்படின்னா சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயிட அங்கே நின்றுட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க. அவள் வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு அவகிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவள் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்புறம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகும்போது செம்ம ஜாலியாக ஆடி பாடி போயிட்டு இருக்கா. இனிமே பாஸ் வந்து அவளை தான் லஞ்சு கூப்பிடுவார். இனிமே பாஸ் வந்துட்டு தேவையில்லாத கொரியண்டர்லாம் வந்துட்டு அவளை தான் வந்து பொறுக்கி எடுக்க சொல்லுவார். அதுவும் இல்லாமல் பாஸ் இனிமேல் படிக்கிறதுக்கும் அவளை தான் கூப்பிடுவார். இனிமேல் பாஸ் வீட்டிலேருந்து லஞ்சும் எனக்கு வராது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம், என்ஜாய் பண்ணலாம், பாஸை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம், அந்த ரூமில் அவர் கூட அடைஞ்சிலாம் கிடக்க வேண்டாம். எப்பா எனக்கு இப்போ தான் அந்த பொண்ணால் ஒரு சந்தோஷம் கிடைச்சிடா சாமி அப்படின்னு ஆடி பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கவளோ அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பாஸ் வந்துட்டு நிஜமாவே அந்த பொண்ணு தான் பிளட்டு கொடுத்தான்னு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்போது நான் தேவையில்லைன்னு அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே என்னை தூக்கி போட்டுருவாங்களா, இனிமே அப்போ என்கிட்ட முன்னாடி மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வருத்தமும் படுறா. அப்போ என்கிட்ட பிளட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ பிளட்டு கொடுக்கறதுல கூட என்னைய விட அவள் தானே பெஸ்ட்டு, அவள் தான் நிறைய ஐக்கியம் இருக்குது, அவள் தான் அழகாகவும் இருக்கா, அதனால இனிமேல் அவளை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே அவள் வாட்டுக்கு இப்போ லீச்சாவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ லீச்சாவை பார்க்க வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சிக்கு இப்போ மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் நான் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் வேண்டாம், அவள் வந்து இன்னும் கொஞ்சம் மூட் ஸ்பாயில்டாக தான் இருக்கா, ஃபிசிக்கலாக ஓகே தான் ஆனால் வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கா, அதனால இப்போ நீ போனால் சரி வராது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் போய் மீட் பண்ணு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. எதை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இப்போ அதே விஷயத்துக்காக வந்து கவலையாக உட்காந்துட்டு இருக்கா. இப்போ பார்த்தோன்னா ஒரு நார்மல் எம்ப்ளாயி மாதிரி வந்துட்டா. பாஸ் வந்து கார் கொடுக்கறது கிடையாது, பாஸ் லஞ்சுக்கு கூப்பிடுறது கிடையாது, பாஸ் அவளை படிக்க சொல்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு வந்துட்டு தனியாக வரா, வேலை செய்கிறா, போயிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவளோட ஃப்ரெண்டும் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பாஸ் கூட சாப்பிட போலையா அப்படின்ன உடனே பாஸ் அதெல்லாம் லீவு, வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறா. அந்த சமயத்தில் தான் பாஸ் கிட்ட இருந்து அவளுக்கு திரும்ப வந்து கால் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட சொல்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கியா, நீ லஞ்சுக்கு வரலன்னா நான் எப்படி லஞ்ச் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு உடனே ரூமுக்கு வா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோயினோ வந்துட்டு தன்னை அறியாமலே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் ஃப்ரெண்டை பார்த்து பாஸ் கூப்பிட்றாரு, நான் லஞ்சுக்கு போகிறேன், நீ தனியாக போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அந்த பொண்ணும் பாவம் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு சேர்ந்து சாப்பிட போகிறோன்னு சொல்லி ஆசையாக உட்காந்துட்டு இருக்க, ஹீரோயின் விட்டுட்டு போயிட்டாலேன்னு கவலையாக அங்கேருந்து போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிடும் போது தான் வந்துட்டு பாஸ் கிட்ட அந்த விஷயத்தை பற்றி தங்கிக்கிட்டே ஓப்பன் பண்ணுறா. பாஸ் இப்போ அந்த புது பொண்ணு உங்கள் தங்கச்சிக்காக பிளட்டு கொடுத்தால, அவளுக்கு லஞ்சு கூப்பிடலையா, அவளுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு பாஸும் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் அவளுக்கு செக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறான். செக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க ஆமாம் செக்கு தான், யாரெல்லாம் வந்துட்டு என் தங்கச்சிக்கு பிளட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் செக் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அப்போ ஏன் எனக்கு மட்டும் செக் கொடுக்காம லஞ்ச் கொடுத்துட்ருக்கீங்க, எனக்கும் செக்கே கொடுத்து விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவும் உனக்குலாம் அறிவே கிடையாதா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் ஃபியூச்சரில் உனக்கு செக்கை விட பெருசாக ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகிடுறா. இவர் என்ன மீன் பண்ணுறாரு, என்ன ஃபியூச்சரில் எனக்கு பெருசாக கிடைக்கும், ஏதாவது புரியுற மாதிரி பேசுகிறாரா, ஒரு கேள்வி கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக எதுக்குமே பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே நம்ம ஹீரோ திட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஊன்னு வளர்றதுக்காக ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா மீனோட முள்ளு வாயில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோவும் டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அந்த முள்ளை வேறு டாக்டர் வந்துட்டு ஏதோ டைசெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துடுறாரு. அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெடிசனும் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் போய் டாக்டரை வழி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போனதுக்கப்புறமா அங்கேருந்து டாக்டர் எடுத்தார் இல்லையா, அந்த முள்ளை கையில் எடுத்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ லக்கியாக இருக்கா, இவ்வளோ பெரிய முள்ளை வந்துட்டு அவள் வாயில் மாட்டியும் அவள் இன்னும் சாகாமல் இருக்கா, அப்படின்னா அவளுக்கு பயங்கரமாக லக் இருக்குது, அதனால அவளை கூட வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். அவளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்புறம் மற்ற பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே இந்த புது பொண்ணோட கண்ணு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் மேலே தான் இருந்துட்டு இருக்கு. அவள் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஒட்டி கேட்டுட்டே இங்கே ஹீரோயின் மேலே ஒரு கண் வச்சுட்டு இருக்கா. ஸோ இங்கே எல்லாரும் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் எல்லாரையும் அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு என்ன ட்ரெஸ்ஸு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கம்பெனியில் நடக்கக்கூடிய ஆனுவல் ப்ரோக்ராம் பற்றி மறந்து போயிட்டியா, அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அதில் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வந்திருக்க ஒரு பொண்ணுக்கு அங்கே ஒர்க் பண்ணிக்கூடிய மற்ற மேல் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க, அதில் நிறையா ப்ரைஸ் மணியும் கிடைக்கும், பாஸ் கூட டான்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இப்படியெல்லாம் போட்டி வைக்கிறதுக்கு பதிலாக பொண்ணு வேகமாக சாப்பிட்றா, எந்த பொண்ணு அதிகமாக சாப்பிட்றா, எந்த பொண்ணால் ஃபுட்டில்
வந்து கொரியாண்டரெல்லாம் வந்து ஈஸியாக பொறுக்கி போட முடியும்னு சொல்லி ஏதாவது போட்டி வைக்கலாம்ல, நான் வின் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறமா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் நீ கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும், சூப்பராக உனக்கு தான் வந்து வின் பண்ணணும், நீ தான் பாஸ் கூட டான்ஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அந்த புது பொண்ணும் எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு வந்து தனக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அவகிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையேன்னு சொல்லி யோசிச்சு பல ட்ரெஸ்ஸஸை போட்டு ட்ரை பண்ணி பாஸ் கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட்டு குண்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறமா பாஸோட வீட்டுக்கு முதல்ல பர்த்டே பார்ட்டிக்கு போட்டு போனால அதே ட்ரெஸ் இப்போ போட்டுட்டு எனக்கு கிளம்பி வரா. அங்கே பார்த்தோன்னா அவள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் அவளோட கையை பிடிச்சிட்டு இந்த கோர்செட்டை முதல்ல போடு, இங்கே எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, இதை போட்டாதான் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நீயும் போட்டியில் உண்டுன்னு தெரிஞ்சுப்பாங்க, அதனால யாராவது பசங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா உனக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு அவள் கையை பிடிச்சி கட்டாயப்படுத்தி போட்டு விட்டுடுறா. ஃபுட்டி ஹீரோயினும் எங்கே ஃபுட் இருக்குன்னு தேடி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கையில் அந்த கோர்செட்டை கலட்டி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளார் வைஸில் சொருகி விட்டுடுறா. இந்த போட்டியெல்லாம் வரலப்பா, நான் எப்படி ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து வச்சுட்டு எப்போதும் தெரியாத மாதிரி வந்து கிளம்பி எல்லாருக்கூடயும் வந்துட்டு கலந்துக்கிறா. அப்போ அங்கே நம்ம பாஸை இன்வைட் பண்ணி ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்பீச் கொடுக்க சொல்ல அவனும் எங்கள் தாத்தா தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு, எங்கள் தாத்தா இப்படி சொல்லுவார் அப்படி சொல்லுவாருன்னு வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்ஸ்பிரேஷனலாக எல்லாரையும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் நிறையா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வந்துட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து இறங்க நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. எனக்கு ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோயினும் எப்பவும் போல் அங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோடைய பிரதர் எல்லாம் வரான். ஸோ அங்கே வந்த உடனே அவனும் நம்ம ஹீரோயினை பெருசாக வந்துட்டு தேங்க் பண்ணுறான். நானும் என் ஒய்ஃபும் நீ பண்ண உதவியை வந்து என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல, இப்போ எதுக்கு தேங்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவன் முடிச்சுட்டு இருக்கும் போது அவனும் சொல்கிறான், இப்போ என் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ நான் இங்கே ஊர்லேயே இல்லை, நான் மீட்டிங்காக வேற ஒரு கண்ட்ரியில் இருந்தேன், நல்ல வேலை இந்த தடவையும் நீ தான் பிளட் கொடுத்து என் ஒய்ஃபை காப்பாற்றிருக்க, உனக்கு எத்தனை முறை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுமா, என் ஒய்ஃப் நல்லா ரெக்கவர் ஆகி வரட்டும், அதுக்கு பிறகு உனக்கு ஒரு டின்னரே கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, நாங்கள் ஒரு தப்பாகவும் புரிஞ்சுக்கலாமா, நீ எங்களுக்காகவே வந்து தேவதை மாதிரி, என் ஒய்ஃப்க்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா நான்லாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயினும் எங்கடா பேச விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்ப வாயை திறக்க ஹீரோ கரெக்டாக அங்கே வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்த உடனே இந்த பிரதர் இல்லை அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோனும் கேட்குறா, பாஸ் உங்களோட பிரதர் இல்லை தப்பாக நினச்சிக்கிட்டாரு, இந்த முறை அந்த புது பொண்ணு தானே உங்கள் தங்கச்சிக்கு பிளட் கொடுத்தா, ஆனால் இவர் நான் பிளட் கொடுத்து தான் நினச்சிக்கிட்டு என்னைய தேங்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரோ அது எல்லாத்துக்கும் தலையாட்டு அப்படின்னோடனே அதுக்கு நம்ம ஹீரோயினும் அதை எப்படி பாஸ் பண்ண முடியும், நான் பிளட் கொடுக்கலையே அப்படின்னு உடனே நான் கொஞ்சம் பிளான்ஸோட இருக்கேன், என் பிளான்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் வந்துட்டு உன் மரமண்டையில் ஏறாது, அதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, அதனால் அவன் என்கிட்ட எப்போ என்ன பார்த்து எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஆமான்னு தலையை மட்டும் ஆட்டு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, இவர் என்ன திரும்ப வந்துட்டு நான் ஏதோ ஸ்லோங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு, இவர் எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு எப்படி புரியாமல் இருக்கும், இவரை புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே முழங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் இப்போ அதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்ட்டியில் வந்துட்டு நான் எனக்கு ட்ரிங்க் பண்ண மாட்டேன், அதனால் என்னுடைய ட்ரிங்க் சப்ஸ்டியூட்டாக நீ தான் இருக்கணும், இங்கே யாரெல்லாம் மீட் பண்ணுறனோ யாரெல்லாம் எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கி நீ தான் குடிச்சிக்கணும் அப்படின்னு உடனே இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே பாஸும் வந்துட்டு அப்படி நான் உன் சேலரியில் கை வைப்பேன் அப்படின்னு சொல்ல, இது வேறையா இதை ஒன்றை சொல்லியே நான் லாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பும் போது தான் நம்ம பாஸ் வந்து அவள் கையை நோட் பண்ணிட்டு உன் கையில் இருக்கக்கூடிய கார்செட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளை வந்துட்டு நான் எப்படியும் ஜெயிக்க மாட்டேன் பாஸ், அது எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்கோம் அதனால விடுங்க அப்படின்னு உடனே அதை எப்படி விட முடியும், அதெல்லாம் விட முடியாது, நீ தான் கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு புதுசாக ஒரு கார்செட்டை வாங்கி அவள் கையில் மாட்டி வேற விட்டுடுறான். ஸோ ஜெயிச்சதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் அந்த பணத்தை வந்து பங்கு போட்டுக்க போகிறோம், எனக்கு 90% உனக்கு வெறும் 10% தான், ஏன்னா நீ தான் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் தான் கட்டாயப்படுத்தி கட்டினேன் அப்படின்னு உடனே அட பாவி இது என்னடா போங்கா இருக்குது, ஜெயிக்கிறது நானும் கிடைக்கிறது உனக்கா அப்படின்னு சொல்லி முணங்கிக்கிட்டே ஆமாம் நான் எங்கே ஜெயிக்க போகிறேன், அதுக்கப்புறம் இவன்ட்ட சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறா. பாஸ் கூட வந்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கா. அவங்க எங்கே யாரெல்லாம் சந்திக்கிறானோ அவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு கிளாஸ் வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக கொடுக்க இவ்வளோ அது எல்லாத்தையும் வாங்கி பாஸ் குடிக்க மாட்டார், அதுக்கு பதிலாக என்கிட்ட குடிங்க நான் உங்களோட வந்துட்டு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கரமாக குடிச்சிட்டே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு அவளை கூட கூப்பிட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் குடின்னு அவளுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஊற்றி கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்கா. நேரம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இப்போ அந்த போட்டியில் அதாவது இன்னைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கவங்க யாருன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணையில் புதுசாக வந்து நம்ம ஹீரோயினோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தால அந்த பொண்ணு தான் அதில் வந்து வின் பண்ணுறா. ஸோ அவளுக்கு தான் ப்ரைஸ் பண்ணி அவள் தான் பாஸ் கூட டான்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் அது வந்து பார்க்க தன்னை தெரியாமலே வந்துட்டு வயிறு எரிஞ்சிட்டு இருக்குது. அவள் வாட்டுக்கு பயங்கரமாக அங்கே நின்றுக்கிட்டே இவங்கள பார்த்துக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து நான் கொடுத்த செக்கை எதுக்காக ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் நான் வந்து நீங்கள் என்னை தேங்க் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்தீங்கன்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் எனக்கு செக்கு தேவையில்ல, அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒன்று தேவை அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து இதை பற்றி எதுவுமே பேசலை. நம்ம ஹீரோயின் இங்கேருந்து மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கையில் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்து ஏதோ பேசிக்கிற மாதிரி இருக்க எல்லாரும் பயங்கரமாக திரும்ப வந்து கான்செப்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வருத்தமாக போயிடுது. ஸோ இந்த இடத்துல இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு சைலண்டாக அங்கேருந்து
வெளியில் கிளம்பிடுறா. வெளியில் கிளம்பி வந்துட்டு அவளும் என்ன நடக்குது, நம்ம தானே வந்துட்டு பாஸ் வேணான்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்போ பாஸ் தூரமாக போனதுக்கப்புறம் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி முழங்கிட்டு இருக்கும் போது தான் பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. சொல்லிக்காம கொல்லிக்காம எங்கே போனேன், உன் சேலரியில் நான் கை வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் நான் வெளில தான் பஸ் நிற்கிறேன் எங்கேயும் போகல அப்படின்னவும் சரி அங்கேயே இரு நான் வரேன்றா. வந்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் கோட்டை வந்துட்டு மறந்து வச்சுட்டதுனால ஹீரோவும் கோட்டை எடுத்துகிட்டு வந்து அவளை கவர் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் அவனும் நீ எதுக்காக இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா, இப்போ எதுக்கு வெளியில் வந்த அப்படின்னோடனே பாஸ் நான் வந்து போர் அடிக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி இரு நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு உடனே எதுக்கு பாஸ் அதெல்லாம் வேண்டாங்கிறா. ஆனால் வந்துட்டு நீ சும்மா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அவன் வாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவளும் வேற வழி இல்லாமல் அங்கேயே வந்துட்டு இருக்க. அவள் மனசில் 1000 எண்ணங்களோட அவளும் பாஸை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இவர் சொல்றதெல்லாம் வித்தியாசமா இருந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாஸ் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா, உங்க பிரதரில் நான் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாரு உங்க தங்கச்சி யூரோப்பே போகலன்னு சொல்லிட்டு நீங்க போனாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு உடனே அப்படியே சொன்னேன் சரி இருந்துட்டு போட்டோம் அதுக்கு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க என்ன இந்த மனுஷன் இப்படி சொல்றான் அப்படின்னா பொய் சொன்னானா மானம் கெட்டவன் இப்போ வந்துட்டு பொய் சொன்னாங்கிறத மாட்டிக்கிட்டு எப்படி சொல்லிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு முடங்கிக்கிட்டே இருந்துட்டு எதுக்காக பாஸ் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம இப்போ நடந்துச்சுல டான்ஸ் அது வந்து ரொம்ப க்ளோஸான டான்ஸ் எல்லாம் கிடையாது எதுவும் தப்பா நடிச்சுக்காத அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு என்கிட்ட விளக்கம் கொடுக்குறான், ஒருவேளை இவனுக்கு நான் ஏதாவது தப்பா நினச்சிடணும்னு நினச்சிட்டானோ அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே பாஸ் நான் ஒரு விஷயம் தப்பா நினச்சிக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன், உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் நடைய நிறுத்துறான். இல்லை பாஸ் நான் வந்து தப்பா நினச்சிக்கிட்டு தான் கேட்குறேன், எனக்கு தெளிவு மட்டும் படுத்துங்களேன், நீங்கள் என்னை பர்சீவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ன உடனே இந்த விஷயத்தை யார் முதல்ல பர்சீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு என்னது இவன் நான் என்னமோ இவன் பின்னாடி சுற்றுற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பாஸ் நான் உங்களை வந்து பர்சீவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லையா பின்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க ஐயா சத்தியமாக கிடையாது எனக்குலாம் அவங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறா. உடனே பாஸும் இங்கே அப்போ இதை மெசேஜஸ் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் என்ன அர்த்தம், நான் பதில் சொல்லாமல் இத்தனை மெசேஜஸை போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு உடனே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு சத்தியமாக உங்களை பிடிக்காது பாஸ், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன குழந்தையா மெசேஜ் அனுப்புனா இல்லை ஃபோட்டோ அனுப்புனாலாம் லவ் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறதுக்கு, எனக்குலாம் உங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைச்சு பார்க்குறீங்க, மிஞ்சி போனால் நான் வேலையை விட்டு தூக்குவீங்க அவ்வளோதானே, தூக்கிட்டு போங்க நான் வேறு வேலையை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்கனால வாட்டுக்கு பாஸ் கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்க உடனே பாஸும் வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன் அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் ஒன்றுமே புரியாமல் பெத முடிச்சுட்டே இருக்க ஹீரோவும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் அவள் அதே மாதிரியே தான் அவனை முடிச்சுட்டு இருக்கா. அவனும் டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் தேங்க்யூ பாஸ் என்ன ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கோட்டை மறந்துட்டு போக நம்ம ஹீரோ காலேருந்து இறங்கி வந்து அப்படியே ரொமான்டிக் அவளுக்கு கோட்டாவில் கவர் பண்ணி விட்டுட்டு நான் 2 கேள்வி வச்சிருக்கேன் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கேள்வியும் கேட்குறான், நீ டெய்லி எதுக்காக என்னை வந்து சந்திச்ச, டெய்லி எதுக்காக என் கூட லஞ்ச் சாப்பிட்ட, சப்போஸ் நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேன் அதுக்காகத்தான் நீ லஞ்ச் சாப்பிட்ட அப்படிங்கிறது உன்னுடைய பதிலாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒன்றும் ஹிட்லரும் கிடையாது நீ என்னோட அடிமையும் கிடையாது, நான் சொல்கிறத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நீ பண்ணணும் இல்லைன்னா நான் தலையை சீவிடுவேன்னு சொல்கிறதுக்கலாம், அதனால் இதுக்கான பதிலை நீயே தெளிவாக யோசிச்சுப்பாரு, உனக்கே ஒரு யோசனை வரும், தெளிவானதுக்கு பிறகு என்கிட்ட உன் பதிலை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் அவள் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு போய் கேட்குறா, இந்த மாதிரி நாவல்லாம் வரும்ல ஒரு ஆர்டினரி பொண்ணு ஒரு பாஸும் வந்துட்டு டேட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பாஸ் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிலாம் கேட்க அந்த பொண்ணும் வந்துட்டு 2 பேருக்கு செட்டே ஆகாது, அதெல்லாம் ட்ராமாலையும் நாவல்லையும் வந்து வச்சுக்கலாம், நிஜத்தில் வந்துட்டு அதெல்லாம் நடக்காது, அது வந்து ஒரு எலி வந்து ஒரு உல்ஃப் கிட்ட போய் மாற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறா. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இவ சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி இருந்தாலும் இவ கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே யோசிச்சுட்டே சுற்றிட்டு கடைசியாக போயிட்டு அவள் கசனையும் பார்க்குறா. அவள் கசன் கிட்ட ஓப்பனாகவே சொல்லிடுறா, இந்த மாதிரி வந்து பாஸ் வந்து என்னை பர்சீவ் பண்ணுறாரு நேற்று என்கிட்ட சொன்னார் அப்படின்னவும் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் கேட்க நான் அவரை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். உடனே பரவாயில்லடி ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணதுலேருந்து உன் பாஸையே ஒரு நிமிஷத்தில் கழட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணியிருந்ததுனால அப்படி மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே உன் பதிலை ரிக்ரெட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் கேட்குறா. ரிக்ரெட்டுன்னு கிடையாது, அவர்கிட்ட நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லியிருக்கணும், மூஞ்சுக்கு நேரில் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கசன் கிட்ட திரும்ப கேட்குறா, இப்போ நான் வந்து அவருக்கு ஓகே சொன்னால் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசன் என்ன சொல்கிறேன்னா இல்லை நீ வந்துட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு, இந்த சென்ட்ரலா ஸ்டோரி எடுத்துக்கோ, ஏன் சென்ட்ரலா வந்து வீட்டில் வேலைக்காரி மாதிரி தான் வந்துட்டு அடிமையாக வச்சுருந்தாங்க, அவள் பிரின்ஸ் சார்மிங்கை பார்த்தா அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அவளை ரெஸ்கியூ பண்ணா அவளை கல்யாணம் பண்ணா, இப்போ அவள் பேருக்கு தான் பிரின்ஸஸாக இருப்பாள், அங்கேயும் போய் அவள் என்ன வேலையை பண்ணுவா, அவளோட குணத்தை மாற்ற முடியுமா, அங்கேயும் வந்துட்டு வேலைக்காரி மாதிரி தானே வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஸோ எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸில் 2 ஆளுங்க வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒருத்தரால் மட்டுமே எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நானும் என் பாய் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செட்டே ஆகாதுன்னு சொல்லிடுறா.
அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு நார்மல் எம்ப்ளாயி மாதிரி ஆகிடுறா. ஹீரோ கிட்டேருந்து மெசேஜ் கிடையாது, கால் கிடையாது, லஞ்சு கூப்பிட மாட்டேங்கிறான், வண்டி அனுப்ப மாட்டேங்கிறான், ஒன்றுமே இல்லை. ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாஸோட லஞ்ச் சாப்பிட்றது, பாஸ்ன்னு எல்லாத்தையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இருந்தாலும் தூரமாக இருக்கிறதா நல்லதுன்னு அப்படியே விட்டுடுறா. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வர சமயத்தில் தான் ஒரு நாள் பார்த்தோன்னா அங்கே டூஃபானோட வீட்டில் கொஞ்சம் வந்து ரூஃப் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் நாளைக்கு டூஃபா நீங்கள் தங்கிக்கிட்டமான்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் அப்போ தான் யோசிச்சுட்டு ஆக்சுவலாக நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்து வேறு வீடு பார்த்துட்டு காலி பண்ணிட்டு போகிறேன்னு உடனே இவங்க 2 பேரும் இல்லை எங்களுக்காகலாம் அதை பண்ணாத அப்படின்ன உடனே இல்லை கொஞ்சம் நாள் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், கொஞ்சம் வந்து புது விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க உடனே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டும் ஓகே ஆனால் வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் நான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே போய் எனக்கு வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னு உடனே 2 பேரும் உளுந்தடிச்சிட்டு போயிட்டு சிஸ்டமும் ஃபோனுன்னு எடுத்து வீடு தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்துட்டு அப்படியே வீடு தேடி சுற்றிட்டு இருக்கும் போது பேஸ்கெட் பால் கோர்ட்டை வந்து தாண்டி வரா. அந்த இடத்துல பார்த்தோன்னா ஹீரோ, கியூ, அதுக்கப்புறம் வந்து லீச்சா 3 பேரும் வந்துட்டு பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்க. ஹீரோக்கே வந்துட்டு அந்த பொண்ணு டஃப் கொடுக்குற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கா. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினும் என் கசின் சொன்னது என் ஃப்ரெண்டு சொன்னதுலாம் கரெக்ட் தான் போல, வேறு ஸ்டேட்டஸில் வளர்றவங்க தான், அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் ஒரே மாதிரி இருப்பாங்க போல, என்னைய போய் இப்போ இவங்களோடலாம் மிங்கிள் ஆக சொன்னால் எப்படி மிங்கிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து பேசிகிட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது.